இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர். இணைந்து வழங்குவோர் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். லிவர் வந்து 8 கிலோ கிரேவி செய்கிறோம் நம்ம, செமி கிரேவி. ஒரு 400-600 கிராம் எண்ணெய் போட்டுக்கிறோம். அதுக்கு வந்து வெங்காயம் ஒரு 1.5 கிலோ. எண்ணெய் வந்து 400 ml தான் ஊற்றணும், ஜாஸ்தி ஊற்றக்கூடாது. இல்லைனா அதில் அந்த கொழுப்பு இருக்கனால வெளியே மொத்தம் லிக்விட் வெளியே வர்றதுனால நல்லா இருக்காது. கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மசாலாவுக்கு வந்து ஒரு 200 கிராம் இஞ்சி, 200 கிராம் பூண்டு போடணும் நம்ம. மிளகாத்தூள் ஒரு 100 கிராம். தக்காளி வந்து ஒரு 1 கிலோ. நல்லா விதக்கிட்டு பிறகு ஈரல் எடுத்து போட்டணும் அதில். ஒரு அரை பைட் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஈரல் குட்டிக்காலாம் வேகிறதுக்கோசம். உப்பு வந்து ஒரு 100 கிராம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகுத்தூள் ஒரு 100 கிராம். இன்னும் கொஞ்சம் திக்காகும். அப்படியே ஸ்லிம்மாக விட்டோம்னாக்கா திக்காகிட்டு அப்படியே தொக்கு மாதிரி ஆகிடும். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸ் சாப்பிட்லாம், பிரியாணிக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம செமி கிரேவி மாதிரி ஆகிடும் கரெக்ட்னாக்கா. லேசாக கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் கொச்சவொடனே சிம்மில் விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் மேலே போட்டுக்கணும். போதும்ப்பா, கொத்தமல்லி தலை. சைட் டிஷ்க்கு ரொட்டி, தோசை சாப்பிட்லாம், நம்ம பிரியாணிக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம், எதுக்கும் சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் செஞ்சோன்னா நம்ம